இந்த வீடியோ ஒரு சந்தோஷமான ஒரு வீடியோ. இந்த லைஃப்பில் நான் வந்து ஒரு அச்சீவ் பண்ணுற ஒரு வீடியோ. நான் வந்து நிறைய 30, 40, 50, 60, 70, 80, 90, 100 அதாவது 5S-ம் 3G-யும் இந்த இருக்கிற ஃபோன் தான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து விளங்கிட்டேன். வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம். நான் சோம் தானே. நல்ல சோமண்ணா. நான் சரியான சந்தோஷம். இந்த ஃபோன் வந்து உங்களோட கடையில் வந்து எனக்கு வாங்குறது. இந்த கடை வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அவங்களுக்கு ஒரு நான் சொல்லிடுவேன். முக்கியமாக S24 Ultra S23 Ultraக்கு ஏஐ ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் ஏஐயை இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. விற்கிறேன் கைஸ், விற்கிறேன். இன்னும் காசு தானே அவட்ட எனக்கு பென் இருக்கு. அம்மா ஃபோன் என்னது வாங்கினு கேட்டால் பெண்ணுக்கு தான் வாங்கினேன். இந்த இருக்கு பென். ரைட் 250. அப்போ ஏற்கனவே போட்டு 50, 3 லட்சம். இன்னும் எவ்வளோ வரணும்? பில்லை போடுங்க. நான் 3 லட்சம் தந்துருக்கேன். நான் பா என்னடாப்பா இது? போன் வாங்க வந்தது நான். சரியா, என்னோட 2 காலையில் இந்த போனை தூக்கிட்டு சாப்பாடு வீட்டை வெளிக்கிறேன்னு சொல்றேன். புது உடுப்புலாம் போட்டு வெளிக்கிட்டு வரேன்டா. ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இந்த வீடியோ ஒரு சந்தோஷமான ஒரு வீடியோ. இந்த லைஃப்பில் நான் வந்து ஒரு அச்சீவ் பண்ணுற ஒரு வீடியோ. நான் வந்து நிறைய வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எந்த லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் எவ்வளோ பாடுபடுறேன், என் கஷ்டங்கள் எல்லாமே வந்து நான் வந்து யூடியூப் மூலமாக வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அதோடு வந்து கிருஷ்ணனாவை பற்றி நான் வந்து வீடியோவில் நிறைய காய்ச்சிருக்கிறேன். கிருஷ்ணனாவை பற்றி நான் காய்ச்சினால எனக்கு கிடைச்ச நன்மைகளையும் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துருக்கிறேன். பிறகு வந்து நான் சில விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்னு சொன்னால், எந்த லைஃப்பில் இனி நடக்க போகிற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் இந்த யூடியூப் மூலமாக நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஏனெண்டா இப்போ எல்லாருக்குமே என்ன உங்களுக்கு தெரியுமேனே, அடுத்தது இந்த இடத்த வந்து தந்தது வந்து நீங்கள் தான். சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் என்ன வந்து விரும்பி 5200 சப்ஸ்கிரைபர்கிட்ட, கிட்டத்தட்ட 5400 சப்ஸ்கிரைபர்கிட்ட எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ இவ்வளோ பேரும் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயம் என்னை பிடிச்சனால தானே நீங்கள் பார்க்குறீங்க. அதனால் இந்த லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் உங்கள்கிட்ட நான் கட்டாயம் ஷேர் பண்ணணும். அடுத்தது இந்த சந்தோஷங்களையும் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ளணும். அப்போ இப்போ உதாரணம் சொல்லப்போனால், இந்த கேமராவுக்கு பின்னுக்கு இப்போ 5400 சப்ஸ்கிரைபர். இப்போ இந்த வீடியோ இப்போ நீங்கள் ஒவ்வொரு இடங்கள்லையும் இருந்து பார்த்து கொண்டிருப்பீங்க. அப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், என் ஃபோன் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த 2 ஃபோனும் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஒன்று சாம்சங் M Note 2ம், இது வந்து iPhone 8 Plusன்னு சொல்லி. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு எல்லாமே வந்து வெடிச்சு போயிட்டு, இது கிட்டத்தட்ட நான் இந்த ஃபோன் வாங்கி ஒரு 4 வருஷம் இல்லாட்டி ஒரு 5 வருஷம் இருக்கும். ரைட், இந்த இருக்கிற ஃபோனும் வந்து நான் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் இந்த இருக்கிற ஃபோனும் வந்து iPhone 8 Plus வாங்கினான். இது வந்து இந்த ஃபோன் வந்து இப்போ என்ன நடந்துட்டுன்னு சொன்னால், இப்போ கதைக்கிற எதுவுமே விளங்காது. இப்போ நான் இப்போ செல்ஃபி கால் ஒன்று காய்க்கிறேன்னு சொன்னால், இப்படி எடுத்து இப்படி காய்க்கிறேன்னு சொன்னால், இதுக்கு முன்னுக்கு மைக் போயிட்டு விளங்கிட்டா. அதே போல் வந்து நான் கோல் காய்களையும் கதை விளங்காது. அடுத்தது உங்களுக்கு எல்லோரும் தெரியும், ஐஃபோனை பொறுத்தவரையில் பேட்ரி ஹெல்த்துன்ற ஒன்று இருக்குது. ஸோ வந்து இதில் வந்து பேட்ரி ஹெல்த் வந்து அப்படியே குறைஞ்சி ஒரு 100% சார்ஜை போட்டால் கூட கிட்டத்தட்ட ஒரு 2 hours கூட நிற்காது. அதோட வந்து இந்த யூடியூப்பில் வந்து நான் வந்து வீடியோ எடிட் பண்ணுறேன். நான் எப்படின்னு சொன்னால், VN சாஃப்ட்வேரில் போட்டு இந்த இருக்கிற ஃபோனில் தான் இவ்வளோ நாளும் வீடியோ எடிட் பண்ணி கொண்டு இருந்தேன் நான். அப்போ சரியாக கஷ்டம்னு நான் சொல்லணும். கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறேன், நிறைய இடங்களுக்கு போய் கஷ்டப்பட்டு, அப்போ நான் கனகாலமாக ஒரு லேப்டாப் ஒன்று வாங்குவோம். லேப்டாப் ஒன்று வாங்கினா எனக்கு வந்து எடிட்டிங் எல்லாமே வந்து ஓகேவாக இருக்குன்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ஓகே, அப்போ லேப்டாப் ஒன்று வாங்குவோம்னு சொல்லி லேப்டாப்போட விலையிலெல்லாம் போயிட்டு கேட்டுட்டு யோசிச்சுட்டு இருக்குள்ள, பிறகு எனக்கு இன்னொரு ஐடியா ஒன்று வந்துச்சு. கூடுதலாக எனக்கு வந்து லேப்டாப் யூஸ் பண்ணி பழக்கம் இல்லை. சின்ன காலத்துலேருந்து நான் வந்து எல்லாமே இதில் தான் யூடியூப் தமிழ்லைன்லேருந்து எல்லாமே ஃபோனில் தான் எடிட் பண்ணி பழகிட்டேன். ரைட், அப்போ என்ன செய்யலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்குள்ள எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு.
சாம்சங் அல்ட்ரா S25 ஒன்று வாங்குவோம். அப்போ அது வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவும் இருக்கும். என் வேலைக்கும் ஓகேவாக இருக்கும். அடுத்து வந்து ஒரு அவசரத்துக்கு அதுலேயும் வீடியோ எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஒரு நல்ல ஒரு நேச்சரான ஒரு இடத்த நான் காட்டணும்னு சொல்லி விரும்புனா அதையும் வந்து அந்த ஃபோன் மூலமாக ஜூம் பண்ணி காட்டலாம். பிறகு எடிட்டிங் பண்ணலாம். பிறகு வந்து அதோடைய வந்து பென் தராங்க. ஸோ வந்து எந்த வேலைக்கு வந்து அது ஓகேவாக இருந்துச்சு. ரைட். அப்போ நான் நிறைய இடங்கள் இப்போ எப்படி சொல்கிறேன், காசு இல்லாதவனுக்கு தான் அருமை விளங்குமேனே. இப்போ ஒரு காசு இருக்கிற ஒரு ஆள் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் வந்து கடைக்கு போவாங்க, வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் நான் வந்து காசு இல்லாதனால மிகவும் வந்து இதை வந்து கனவு கண்டு கொண்டு கிட்டத்தட்ட 6-7 மாதங்களா யூடியூப்பில் வந்து சாம்சங் அல்ட்ரா நல்லமா, லேப்டாப் நல்லமா, ஐஃபோன் நல்லமா, இது வந்து எடுத்து அங்கே வேலைக்கு பிரயோசனமாக இருக்குமா, இந்த காசை வந்து நாங்கள் அநியாயமாக்கி இருக்கக்கூடாது, ஏன்டா நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சேர்த்த காசுன்னு இந்த சாமானோட வாங்கணுமென்றக்காக. அப்போ இப்படின்னு சொல்லி நான் வந்து நிறைய யோசிச்சு கொண்டு இருந்தேன் நான். அப்போ என்ன செஞ்சு எப்படியா ஒரு ஃபோன் ஒன்று வாங்கணும்னு சொல்லி அப்போ பிறகு வந்து ChatGPT அப்படி இப்படிலாம் பார்த்து 2-3 யூடியூபர்ஸ்ட்டையும் கால் பண்ணி கேட்டேன். இந்த சாம்சங் S25 அல்ட்ரா வந்து வாங்குறது நல்லம்மா, இது வந்து ஓகேவா இருக்குமான்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவங்க எல்லாம் சொன்னாங்க, நாங்கள் S25 தான் யூஸ் பண்ணுறோம், சாரி S24 தான் யூஸ் பண்ணுறோம், நல்ல ஃபோன், பயம் இல்லாமல் அந்த ஃபோனை வந்து நீங்கள் பை பண்ணுங்கன்னு சொல்லி. அப்போ ஓகே பை பண்ணுவோம்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு நான் பார்த்தேன். கடைக்கு போயிட்டு நான் கேட்கக்குள்ள வந்து அங்கே 256 ஜிபி தான் அவங்ககிட்ட வந்து இருக்குது. அப்போ எனக்கு உங்களுக்கு எல்லாரும் தெரியும், இப்போ நான் வந்து நார்மலாக இந்த யூடியூப் வீடியோ கூட இப்ப எடுத்து நான் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு வீடியோவே 9 ஜிபி, 12 ஜிபி, 13 ஜிபி போகும். ரைட். அப்போ ஃபோனுக்கு கட்டாயம் எனக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் ஒன்று வேணும். அவ்வளோ வீடியோ எடுத்து நான் திரும்பி இன்டர்நெட்டில் வந்து அப்லோட் பண்ணக்குள்ள என்ற டேட்டாவில் வந்து ஒரு வீடியோக்கே ஒரு 13 ஜிபி வந்து இல்லாமலே போயிடும், காணாமலே போயிடும். அப்போ டேட்டா பிரச்சனை எல்லாமே இருக்குது. அடுத்து டேட்டாவும் கொஞ்சம் ஸ்லோன்னு சொன்னால் இந்த ஃபோனில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ண போக்குள்ள வந்து இன்டர்நெட்டோட ஸ்பீட் வந்து சரியான ஒரு ஸ்லோவாக இருந்துச்சு. அப்போ என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு கடையில் போய் கேட்க 256 வந்து தாரன், நீங்கள் பை பண்ணுங்க, 2,85,000 ரூபா என்று சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் பார்த்துட்டு அதையும் யோசிச்சுட்டு 512 கேட்டிருந்தேன். 512 கேட்க அப்போ அந்த நான் சொல்லியிருந்தேன் 512 வந்து இல்லை, ஆர்டர் போட்டு தான் தரலாம்னு சொல்லி. இன்றைக்கு வந்து எனக்கு வந்து அந்த ஃபோன் வந்து ஷாப்புக்கு வந்துட்டு, ஸோ வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தேன், நான் போயிட்டு ஷாப்பில் போயிட்டு அந்த ஃபோனை வந்து பை பண்ண போகிறேன். அப்போ இதில் விலை வந்து எவ்வளவு தம்பி என்று சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் இதில் விலை வந்து 3,22,000 ரூபா. இதோட வந்து சார்ஜர் டொக் வராது, டொக் வந்து நாங்கள் வேறையாக வாங்கணும். அந்த டொக்கோட விலை வந்து 6,500 ரூபா. இனி அதுக்கு பேக் கவர், டெம்பர்ட் எல்லாம் நான் வந்து போட்டு அதுக்கு வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 10,000 ரூபாய்க்கிட்ட போயிடும் நினைக்கிறேன். ரைட். இப்போ இவ்வளோ சாமானையும் வேண்டி போட்டு அந்த ஃபோனை வந்து நான் பை பண்ண போகிறேன். அப்போ இவ்வளோ காசு கொடுத்து இந்த ஃபோனை நீ வாங்கத்தானா வேணும்னு சொல்லி நிறைய பேர் என்னை பற்றி வந்து என்ன சொல்கிறேன், என்னோட கோமானாக்கள் இருக்காங்க, நெகட்டிவான கமெண்ட்ஸ் அடிக்கிறார்கள், பேட் கமெண்ட்ஸ் அடிக்கிறார்கள், நிறைய பேர் இருக்குல்லோ. அப்போ அவங்க நினைப்பாங்க, ஓ உனக்கு இப்போ இவ்வளோ காசு கொடுத்து இந்த ஃபோன் வாங்கத்தானா வேணும்னு சொல்லி கேட்பாங்க. ரைட். ஆனால் அப்படி கேட்குறவங்க கேளுங்க. ஏன்னாண்டா என்ன வேலைக்கு தேவையான ஒரு சாமான் தான் எனக்கு வேணும். இப்போ முதலெல்லாம் வந்து சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாமானை நாங்கள் வாங்கக்குள்ளே ஒரு இது வந்து எங்களோட கையில் இருந்த ஒரு கெத்து, ஒரு ஸ்டைலுக்கு நாங்கள் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி வாங்குவோம். இப்போல்லாம் வந்து அப்படி இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு யூடியூப் செய்கிறனால ஒரு யூடியூப்புக்கு தேவையானது எங்களுக்கு என்ன தேவை, அந்த தேவைக்குரிய சாமானை வந்து தேடி தேடி வாங்குறோமே. அப்படி வந்து என் லைஃப்பில் வந்து ஒவ்வொரு சக்ஸஸ் வந்து வந்திருக்கு. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டாக GoPro வாங்கினேன். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபோனை வந்து நான் பை பண்ண போகிறேன். இனி இந்த வீடியோ எல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியாக வந்து உங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி ஆசையில் தான் இதை வந்து நான் செய்கிறேன். அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேரும் வந்து ஆசைப்படுவீங்க, நானும் ஒரு S25 ஒன்று வாங்கலாமே, என்னால் வாங்கிடலாம் இருக்கேன். ஒருத்தரும் ஒன்று யோசிக்காங்க, எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து உங்களோட வேலையை வந்து சரியாக செய்யுங்க. அதே போல் வந்து சிறு துளி பெருவெள்ளம். அதே போல் வந்து நானும் 5,000, 10,000, 20,000, 30,000 சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த காசு தான் இது. ரைட். இந்த யூடியூப்புக்கு வாரதுக்கு முதலே எனக்கு இந்த ஃபோனை வந்து பை பண்ணணும்னு சொல்லி நான் யோசிச்சேன்னா, அப்போ நான் வந்து என்ன சொல்கிறது, இந்த ஓர்டர்லாம் செய்யணும் தானே, ஓர்டர்லாம் செய்யக்குள்ள ஒரு 5,000, 7,000 சொல்லி ப்ராஃபிட் வரக்குள்ள அதை வந்து என் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேர்த்து நான் அப்போ சேர்த்து வச்சுருந்த காசு தான் இந்த இருக்கிற காசு. இந்த இருக்கிற காசை நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு இந்த மொபைல் வாங்க போகிறேன். இந்த மொபைலை வாங்கி இந்த மொபைல் எந்த கடையில் வாங்குகிறேன், இந்த சந்தோஷமான தருணத்தை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு நான் விரும்புகிறேன். அப்போ இந்த மொபைல் வாங்கி அன்பாக்சிங்லாம் பண்ணி, நீ தெரியாதா முஸ்பாத்திகள் இருக்குன்னு தானே, அப்போ அந்த முஸ்பாத்தியெல்லாம் காட்டி நீ அந்த கடையில் போயிட்டு பை பண்ணிவிட்டு நான் வீட்டை கொண்டு வந்து எல்லாம் யூஸ் பண்ணுறதெல்லாம் இந்த வீடியோ மூலமாக போடுவோம்னு சொல்லி நான் யோசிச்சிருக்கேன். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த
S25 அல்ட்ரா இருக்குது தானே, இதில் ரிவ்யூ வீடியோ இந்த வீடியோ முடிஞ்சு ஒரு 2-3 நாளில் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நாங்கள் பாவிச்சு பார்த்த மட்டில் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் சொல்கிறது. அப்போ அதையும் வந்து ஒரு ஒனஸ்ட் ரிவ்யூவாக நான் உங்களுக்கு தருவேன். இது முழுக்க முழுக்க ஒரு அன்பாக்சிங் வீடியோவும் ஒரு ஃபோனை பை பண்ணுற ஒரு வீடியோவும் அதோட இந்த லைஃப்பில் நடக்கிற சக்ஸஸை சந்தோஷமாக உங்களோட நான் சொல்லிக்கொள்கிறேன் என்றதையும் இந்த வீடியோவில் சொல்லிக்கொள்கிறேன். அதே போல் வந்து நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. ஒரு முதல்லாம் ஒரு வீடியோ போட்டோம்னு சொன்னால் பெருசாக வியூஸே போகாது. ஒரு 20-30 வியூஸ் போகும், 15-16 வியூஸ் போகும், 4 லைக் வரும், 2 கமெண்ட்ஸ் வரும். இப்போ அப்படி இல்லை. இப்போ என்ன, எனக்காக என்று சொல்லி என்னுடைய உறவுகள் இரத்த சகோதரங்கள்னு சொல்லி எனக்குன்னு சொல்லி ஒரு டீம் இருக்குது, ரைட். அப்போ நான் வீடியோ போட்டாலே கிட்டத்தட்ட ஒரு 300-400 லைக் இல்லாட்டி 1000 லைக், ஒரு 2000-3000 கமெண்ட்ஸ் வருதுன்னு சொன்னால் ஏதோ ஒரு சம்திங் இருக்குன்னு. அதே போல் வந்து இன்றைக்கு வந்து நீ ஹெல்பிங் வீடியோ எதுவுமே செய்யலையா என்று சொல்லி கேட்டிங்க சொன்னால், இன்றைக்கு நான் ஹெல்பிங் வீடியோ செய்யலை. நாளைக்கு வந்து ஒரு இடத்த தேடி போகிறேன், அந்த இடத்துல கஷ்டப்பட்டாக்குற வீடியோவை நான் மேக் பண்ணி போட்டு அவங்களுக்குரிய ஹெல்பிங் வீடியோ நான் செய்வேன். இந்த ட்ரிங்கோவுக்கு போயிட்டு ஒரு அம்மா வந்து ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போட்டிருந்தேன் நான் மட்டக்களப்பிலிருந்து வெளிக்கிட்டு. அதையும் வந்து நிறைய பேர் பார்த்து நிறைய ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க. சரியாக சந்தோஷமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட நானும் இங்கேருந்து கஷ்டப்பட்டு தான் போய் அங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு சக்ஸஸாக அந்த அம்மாவுக்கு ஒரு சிறிய அளவிலான ஒரு உதவியும் கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டேன். இப்போ நான் வந்து வீட்டை இருந்து வெளிக்கிட்டு போக போகிறேன் நம்மளோட கடைக்கு. அப்போ அந்த கடைக்கு போயிட்டு என்னென்ன நடக்குது, யார் யார் வராங்க, எப்படி இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம், ஃபோனை வாங்குகிறோம், ஃபோன் காசு கொடுக்குற விஷயம் எல்லாத்தையும் இந்த வீடியோ மூலமாக போடுறேன். பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட வந்து சாம்சங் S25 அல்ட்ரா ஒரு ஆள் வந்து வாங்குறதுக்கு விரும்பி, அதாவது இந்த ஃபோன் நல்லம்மா கெட்டதான்னு சொல்லி நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸாக இருப்பீங்க, விளங்கிட்டா. அப்படியான ஆட்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதே போல் உங்களோட மகன், ரைட், உங்களோட மகன், உங்களோட தம்பி, உங்களோட அண்ணா ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் அடைகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும். அப்படி சந்தோஷப்படுறவங்க நீங்களாக இருப்பீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோ வந்து யாருமே வந்து இப்போ வந்து புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே மேக் பண்ணி போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் எங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்குது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேஷனல்ஸ் பேங்க்குக்கு தான் வந்திருக்கேன். இங்கே வந்து காசு வந்து விட்ரா பண்ண போகிறேன், ரைட். ஒரே தரத்தில் வந்து 3 லட்சம் ரூபா விட்ரா பண்ணலாமான்னு சொல்லி தெரியாது. இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம். அந்த ஒரே தரத்தில் என்ன சொல்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த காசை ஒரே தரத்தில் அப்படியே உருவி எடுக்கக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கவலை ஒன்று இருக்குது. ரைட், ஃபைனலி 2,50,000 ரூபா. 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100, 10, 20, 30, 50,000. அதுக்குள்ள 2,50,000. 50,000 உண்டு. அவங்களோட ஃபோனை வந்து ஆர்டர் பண்ணுறக்காக அட்வான்ஸ் வந்து நான் ஆல்ரெடி பே பண்ணியிருந்தேன். அப்போ அது அவர்கிட்ட 50,000 ரூபா இருக்குது. இப்போ 50,000 ரூபா கழிச்சு தான் இந்த காசை நான் கொடுக்கணும். 10, 20, 30, 40, 50. அப்போ இதில் 2,50,000 ரூபா காசுகள் எங்களோட கையில் வந்து இருக்குது. அப்படியே மடித்து நாங்கள் வச்சுட்டோம்னு சொன்னால் இன்னும் எவ்வளோ வேணும். அப்போ 2,50,000 50,000 உண்டு அங்கே அனுப்பிட்டேன்டா. அப்போ 3 லட்சம். அப்போ 22,000 ரூபாண்டு வேணுமே. 22,000 எல்லாம் டொப்பை இதெல்லாம் வாங்கணும். 22,000 இதில் காசு இல்லை. இனி அடுத்தது வந்து கொமர்ஷியல் பேங்க் போகும்பா. கொமர்ஷியல் பேங்க் போயிட்டு அதை விட்ரா பண்ணிவிட்டு ரைட், காசு எடுக்கிற வேலையில் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து கொமர்ஷியல் பேங்க்கில் இருந்து நான் அப்படியே வெளியால் வந்து போகிறேன், கடைக்கு போகிறேன். இதுதான் பேட்டிக்குலர் டவுன். மட்டக்களப்பு டவுன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இதுதான் பேட்டிக்குலர் டவுன். நான் வந்து வாங்க போகிற கடையோட பேர் வந்து ஐ ஸ்டோரில் தான் பர்ச்சேசிங் செய்ய போகிறேன். என்னென்னு சொன்னால் அங்கேயே ஆல்ரெடி வந்து
நான் வந்து ஒரு அட்வான்ஸ் வந்து 50,000 அட்வான்ஸ் வந்து அவங்களுக்கு நான் பே பண்ணிட்டேன். அதோட அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து இந்த மொபைலை வாங்கிட்டு இப்போ அடுத்த சீரீஸ் வந்து வரக்குள்ள வந்து இவர்கிட்டையே எனக்கு அந்த இந்த பழைய மொபைலை கொடுத்து போட்டு புது மொபைலை வாங்கலாம். லைட்டாக ஒரு சின்ன ஒரு களி ஒன்று கழிப்பாங்க, ஒரு 30,000 35,000 40,000 அப்படி காசு வந்து கழிப்பாங்க. அப்படி கழிச்சு எனக்கு வந்து புது ஃபோனை வந்து தருவாங்க. உள்ள பாருங்கள், இந்த நேரம் ஆட்களும் வெயிட்டிலும் ஃபுல் சனம் நம்மளை யூஸ்ல இந்த உள்ளுக்குள்ள இருக்கிறது கடையை பாருங்க அப்படி இருக்கிறது. ரைட், நிறைய யூஸ்டு எடுங்க. நீ என்ன எடுங்க இதே மாதிரி இருக்கீங்களா மாதிரியா? இதுக்குள்ள அந்த 10 என்ன லைக் ஒன்றும் செய்யல, அது மட்டும் தான் 10 ஐஸ்டோர். இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஃபோனுண்ணே. ஐஃபோனில் இருந்து சாம்சங்கில் இருந்து நிறைய இருக்குது. இங்கே வந்து இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாகவே வந்து இவங்க வந்து விற்கிற சாமான் வந்து ஐஃபோனும் சாம்சங்கும் தான். இவங்களுக்குன்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது பண்ணிக்கிட்டா, ஒரு கெத் ஒன்று இருக்குது. ஐஸ்டோர்ன்றா ஒரு கெத் ஒன்று இருக்குது. இங்கே வந்து நிறைய பேர் வந்து ஃபோன் வந்து வாங்கி கொள்வாங்க. அடுத்து வந்து பிராண்டட் கவர்ஸ் வேணும்னாலும் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள் கவர்ஸ் இல்லை, ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. இப்படி தானே அதுக்கேற்ற குவாலிட்டிக்குரிய ப்ரைஸ் தானே வருமுனே, அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து இது வரைக்கும் வந்து இந்த கடையால் ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனையும் வரல விளங்கிட்டா. அதாவது ஒரு நார்மல் சாமானை தந்துருக்குறாங்க, ஏமாற்றி விற்றுட்டாங்க, ஒரு பிள்ளையான ஒரு ஃபோனை வந்து தந்துட்டாங்கன்னு சொல்லி இது வரைக்கும் இந்த கடையில் எந்த பிரச்சனையும் வரல. அப்போ கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்டா யூஸ்டன் செய்கிறாங்க? ஒரு 5-6 வருஷம். 5-6 வருஷம். எத்தனை வருஷம் தெரியுங்க? 4 வருஷமாக அந்த கடையை வந்து திறந்துருக்காங்க. இதில் அந்த ஸ்டைலெல்லாம் பாருங்களேன் அந்த ஐஃபோன்லாம் அப்படி பிரித்து அந்த ஃப்ரேமில் வச்சிருக்கிறேன்னு சொல்லி. என்னது அது? விஷன் ப்ரோடா? விஷன் ப்ரோ போட்டுட்டா என்ன செய்யுது? எது ஐஃபோனை வந்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்கண்டா, இப்போ இந்த கடையில் வந்து கூடுதலாக வந்து ஐஃபோனும் சாம்சங்கும் விற்கிறதுனால அவர் வந்து இந்த ஐஃபோனை வந்து பிரித்து அதில் அந்த ஸ்டைலை வந்து காட்டியிருக்கிறேன்னு. அந்த ஒவ்வொரு அதாவது 5S-ம் 3G-யும் இந்த இருக்கிற ஃபோன் தான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து விளங்கிட்டா. இதில் வந்து ஒரு விஷயம்டா, கேண்டில் ஒன்று இருக்கும் தெரியுமா? இப்படி எடுத்து இப்படி ஊதுறோன்னு ஆஃப் ஆகும். அதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் வந்தது விஷயம்டா. இந்த 3,22,000 காசையும் வந்து சில்லறையாக மாற்றிட்டு கொண்டு வருவோம் வேண்டி ஒரு இது என்னது அந்த இது இருக்குது தானே, அந்த இன்னும் தள்ளு வண்டியா வீல் பரோவில் எடுத்துகிட்டு வரணும்னு யோசிச்சேன். பிறகு பஸ்ஸில் முகம் எல்லாம் மாறுது இப்போ சொல்லக்குள்ளேயே. ஆனால் உண்மையாகவே அப்படி தான் கொடுக்க போகிறேன் மிளகிட்டா. ஃபோன் இல்லை தம்பி, உனக்கு ஃபோன் இல்லைன்னு சொல்கிறது ஒரியா என்ன வந்துட்டா எங்கே காட்டுங்களேன், என்ன செய்யலாம் இந்த ஃபோனில் போய் எல்லாம் செய்யலாமண்ணே. நான் இந்த சொல்லியிருந்தேன், நான் இந்த கீரி விளையாடலாம், பிறகு வந்து கோல் காய்க்கலாம், தூரம் இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து ஜூம் பண்ணி பார்க்கலாம், சரியா? அது வெயிட்டும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக இருக்குது. இது வந்து எப்படி சொல்கிறேன், ஒரு ஒரு டெய்லி மில்க் சாக்லேட் ஒரு 5-6 வச்சா ஒரு வெயிட் ஒன்று வரும், அதில் வெயிட் அளவில் இருக்குது. இதை உடச்சிட்ருவோம் போல இருக்குது. ரைட், அன்பாக்சிங் நான் வீடியோ எடுப்போம். அடுத்த விஷயம் எவ்வளோண்ணா வீடியோக்கு வர மாட்டீங்களா? இந்த ஃபோனை பற்றி சொல்லுங்க. இல்லை எனக்கு கொண்டு இல்லை, நான் இந்த ஃபோனோட ஃபீச்சர்ஸை சொல்லுங்கள் எனக்கு, சரியா? இந்த ஃபோன் வந்து எப்படி என்ன ஃபீச்சர்ஸ்? வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம். நான் சோம் தானே? நல்ல சோம் அண்ணா. நான் சரியான சந்தோஷம் இந்த ஃபோன் வந்து உங்களோட கடையில் வந்து எனக்கு வாங்குறது. இந்த கடை வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அவங்களுக்கு ஒரு நான் சொல்லிடுறேன். இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பில் சண்முகாக்கு பக்கத்தில், அதாவது போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரவுண்ட் அபவுட்டுக்கு நேரே வந்து இருக்குது ஐஸ்டோர்ன்னு சொல்லிட்டேன் இந்த கடை. இந்த கடையில் தான் நான் வந்து இந்த பர்ச்சேசிங் பண்ணுறேன். ஏன் இந்த கடையில் நிறைய கடைகள் இருக்குது, ஏன் நீ அந்த கடையில் விட்டுட்டு இந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணுறான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த கடை
கடையில் எனக்கு ஒரு அண்ணா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்னன்னு சொன்னால், இந்த இருக்கிற S25 வந்து நான் இப்போ வாங்குறேன் தானே, இது திரும்பி அடுத்த நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் S26 வந்துடும். ஸோ வந்து அந்த ஃபோனை வந்து பை பண்ணுறேன்னு சொன்னால் நான் திரும்பி முதலிருந்து காசு கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ இந்த ஃபோனை வந்து நான் திரும்பி இவர்கிட்ட கொடுத்தேன்னு சொன்னால் ஒரு 30,000-40,000 விலைக்கழிவில் எனக்கு இன்னொரு புது மொபைலும் வந்து அண்ணா தருவேர். இது உனக்கு மட்டும் தான் தருவேர்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் அப்படி இல்லை. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் அந்த ஆஃபர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அந்த டைமுக்கு போகிற ப்ரைஸ் மார்க்கெட் வேலுக்கு அப்கிரேட் பண்ணி எடுக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் இருக்குதான். அடுத்த விஷயம் அண்ணா, இந்த ஃபோனை பற்றி எனக்கு ஒருக்கா சொல்லுங்களேன். என்னது என்ன ஃபெசிலிட்டி? சாம்சங்கில் லேட்டஸ்ட்டாக வந்து சீரிஸ் S25 அல்ட்ரா சீரிஸ். இது முக்கியமாக S24 அல்ட்ரா S23 அல்ட்ராக்கு ஏஐ ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் ஏஐயை இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 256 512 1TB இந்த வேரியண்ட்டில் வருது. நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறது வந்து 512GB எடுத்துருக்கீங்க. வந்து நீங்கள் சூஸ் பண்ண கலர் கிரே, இதில் வேறு சில்வர், ப்ளூ, பிளாக், வேறு 4 சில்வர் என்னும் ஒரு 4 கலர்ஸ் மாதிரில வருது. வந்து இல்லை கிரே, டைட்டானியம், சில்வர், ப்ளூ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அக்கா சூஸ் பண்ணிக்கொள்றாங்க. இப்போ இந்த ஃபோன் இல்லைன்னு சொல்லி எனக்காக ஆர்டர் பண்ணி உங்களுக்கு 512GB 256GB ஸ்டாக்ல இருக்கு. 512GB உங்களுக்கு சொல்லி ஆர்டர் பண்ணி எடுத்தது வந்து கலர்ஸ் வேரியன்ட்டும் கஸ்டமரை டிபெண்ட் ஆன் ஐடியா அது நம்ம மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபோன் நீங்கள் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க தானே, யாராவது இந்த ஃபெயிலியர் காமெண்ட்ஸ் வந்து இல்லை? 25 அல்ட்ரா ஓகே வந்து ஏஐ இம்போர்ட் நான் கொண்டு வந்துக்கிறது தானே. 24 அல்ட்ராவை விட 25 அல்ட்ராட ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து இம்போர்ட் நினைக்கிறதால கஸ்டமரும் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணி எடுக்காங்க. வந்து அதே போல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ வந்து ஐஃபோன் வாங்கலாம் தானே, ஏன் S25 வந்து வாங்குறான்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா சில பேருக்கு ஒவ்வொரு பேருக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தில் வந்து கிரேஸ் இருக்குண்ணே. இப்போ சில பேர் வந்து எவ்வளோ காசு இருந்தாலும் யோசிச்சு பாருங்கள், 200cc பைக்குன்னு இருக்குது, அந்த பைக் தான் வாங்குவாங்க. அந்த புதுசாக வர மோட்டர் பைக் வந்து வாங்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கிறதுனால அதை வந்து வாங்குறாங்க. அதே போல் வந்து எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார்டிங் வந்து ஐஃபோன் வந்து சரியாக பிடிச்சிருந்துச்சு. அப்போ அந்த டைம் வந்து நான் வந்து லாஸ்ட்டாக வந்த ஒரு iPhone 8+ வந்து வாங்கியிருந்தேன். வாங்கி அதை யூஸ் பண்ணி பார்க்கக்குள்ள எந்த வேலைகளுக்கு, இப்போ உங்களுக்கு எல்லோரும் தெரியும் எந்த வேலை வந்து யூடியூப் தானே, இப்போ வீடியோ தானே க்ரியேட் பண்ணுறேன். அப்போ அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த ஐஃபோன் வந்து எனக்கு வந்து அந்த என்ன சொல்கிற ஈடு கொடுக்கல. அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்கிற சாம்சங் S25 வந்து ஐஃபோனுக்கு அந்த யூடியூப் கிரியேட்டர், அதாவது வீடியோ இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து க்ரியேட் பண்ணுவாங்கண்ணே, அவங்களுக்கு வந்து இது ஒரு பெர்ஃபெக்டான ஒரு செலெக்ஷன் தான் சொல்லுவேன். சும்மா நார்மலாக ஒரு கெத்துக்கு ஒரு ஸ்டைலுக்கு பாவிக்கணுமெண்டா நீங்கள் வந்து இதை வாங்கலாம். என்ன அந்த மைக் எடுத்துட்டோமா அண்ணாட்ட வந்து ரைட். அப்போ நீங்கள் வந்து இதை வந்து வாங்கலாம். இந்த ஐஃபோன் வந்து சும்மா ஒரு ஸ்டைலுக்காக ஒரு கெத்துக்காக வாங்கலாம். அதுக்காக அது நல்ல மில்லுன்னு சொல்ல வரல, ஆனால் எனக்கு அது பிடிக்கல. இந்த இது வந்து பிடிச்சிருக்கு. இப்போ இதை வந்து இவ்வளோ நேரமாக வந்து நாங்கள் பார்த்து கொண்டு வந்த தருணம் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ரைட், அன்பாக்சிங் பண்ணி இதில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இனி இது கவர் போடணும், டெம்பர் ஒட்டணும், இப்படியான நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து நாங்கள் செய்ய போகிறோம். வாங்க அப்படியே வந்து பார்ப்போம். இந்த சந்தோஷத்தை நீங்களும் கொண்டாடி கொள்ளுங்க. ஓகே, சப்ஸ்கிரைபரா 5400. நான் கூட கடைக்கு வரக்குள்ளே வந்து 800 சப்ஸ்கிரைபர்ஸ். யூடியூபுக்கு பூஸ்ட் பண்ணுறது தானே, ஃபேஸ்புக்கில் பூஸ்ட் பண்ணுறது இல்லை. யூடியூப் ஒன்லி. யூடியூப்ல போடுறது தானே அப்படி ஃபேஸ்புக்ல போடுறது. டிக்டாக் வந்து பூஸ்ட் அடிச்சாலும் பிரயோஜனம். நல்லா பூஸ்ட் அடிக்கிறாங்க. சரியா? எங்க இதுல வச்சு ஓபன் பண்றேன். அதுல வச்சு ஓபன் பண்ணனும். உங்களோட இது வேணும். நீங்க வச்சுடா. என்ன இங்கல வரியா? என்ன வச்சுட்டு அந்த ஃபோனை மட்டும் வந்து வேற லெவலில் வந்து இப்போ வீடியோ நடுக்க போகிறாங்க. விளங்கிட்ட எடுத்து கொண்டுறாங்க. இப்போ என்ன வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம், எங்கே பார்க்கலாம், iStoreன்னு சொல்லி டிக்டாக் இருக்குது இவங்கட. விளங்கிட்டா? அந்த டிக்டாக்கு போனீங்கன்னா தலைவர் வருவார். ஸ்டார்ட். ரைட், இப்போ வந்து சாமத்திய ஃபோட்டோ ஷூட் வந்து நடக்குது. வேற வச்சு பூ பிக்கர் பாருங்க. பிக்கிறேன் கைஸ், பிக்கிறேன். இன்னும் காசு தானே ஆகட்டும். என்ன செய்யுது கவனமா பி நோவும் பாருங்க எவ்வளோ நம்பிக்கிட்டே. சரி, இப்போ சொன்ன உடனே கட் பண்ணிட்டீங்க. கட்டில் இருக்கு. இது இங்கே இப்படி ஓப்பன் பண்ணீங்களா? கொஞ்சம்
பா என்னடாப்பா இது சொல்லு சிரிக்குது சொல்ல கொஞ்சம் வார் ப்ரொசஸை முடிச்சுட்டு வர எப்படி எப்படி சரியா ஃபோனை கையில் எடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணவளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிற சந்தோஷம் இருக்கே இங்கே வாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ வந்து வெல்கம்னு சொல்லி வந்துருக்கு ரைட் இதுக்கு இப்போ நான் வந்து ஸ்டார்ட்டை கொடுக்க போகிறேன் இப்போ அந்த டிஸ்பிளே குவாலிட்டி அந்த இதெல்லாம் இருக்கே இன்னும்லாம் கேட்கு காய்ஸ் இங்கிலீஷில் இருக்காங்க இல்லை ஒழுங்கா சாரி இந்த என்னது எண்ட் யூசர் லைசன் அக்ரிமெண்ட்டாம் ஓ அக்ரி டு ஓல் நம்ம எல்லாத்துக்கும் ஓல் தானே கொடுக்குறோம் ஓல் அக்ரி இல்லைங்களா இப்படி இருக்குன்னு சொல்லி இது என்ன கலர்னா டைட்டானிக் கிரேயா டைட்டானிக் கிரே இந்த இந்த இதில் சைடுக்கெலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டுண்ணே விளிம்பெல்லாம் எப்படி இருக்குண்ணே இது வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டைட்டானிக் கிரே இதில் வந்து 2 இது அடிச்சிருக்காங்க சென்சர் மாதிரி இருக்குது கீழே வந்து சிம் போடுற போல இருக்குது சரியா பெண் இருக்குது இப்போ நான் இந்த கலனால சொல்லிட்டு இருந்தேன் நானே எடுத்து கீறி விளையாடலாமண்டி அப்போ இதாக இருக்குது பெண் இருக்குது நம்ம ஃபோன் என்னது வாங்கினு கேட்டால் பெண்ணுக்கு தான் வாங்கினேன் இந்த இருக்கு பெண் ரைட் சூப்பராக இருக்கு இனி பாப்போம் இனி அண்ணாட இதில் இருக்குது தானே இந்த ஃபோன் வாங்குற மட்டும் மெயின் இல்லையே இனி இதுக்கு டெம்பர்லாம் ஒட்டணும் அதுக்கு பிறகு வந்து ஃபோனை வந்து உடுப்பெல்லாம் போடணும் அதுக்கு பிறகு வந்து நிறைய வேலை கிடக்குண்ணே எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்ப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு பாக்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க இதை காட்டுங்க அடியாக காட்டுண்டா ரைட் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாக்ஸ் ஒன்று இருக்குது இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் இருக்கும்னு சொல்லி தெரியல எனக்கு அப்போ இதை வந்து நான் இப்போ அப்படியே ஓப்பன் பண்ண போகிறேன் என்ன இதில் ஒரு இடைவெளி மாதிரி இருக்கா நான் ஒன்றிங்க இல்லைண்ணே என்னவா இருக்கும் ஓ மை காட் இதில் ஒரு இது ஒன்று வருதுண்ணே சிம் இஜெக்டரா இந்த இருக்கு ரைட் அதாவது நம்ம செமெண்டினோ உடைக்கிற ஓப்பனர் மாதிரி விளங்கிட்டவங்களுக்கு அதே மாதிரி இருக்குது அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் நமக்கு பொறுமை இல்லை விளங்கிட்டா எல்லாத்தையும் பிச்சு குதிரை உள்ளுக்குள்ள இருக்கிறத எடுக்கணுமன்றதான் இப்போ நோக்கம் விளங்கிட்டா என்ன செய்யணும் இப்போ பிச்சு கிச்சியும் போடல அது ஷோ டக்குன்னு இதை வந்து இதை மேக் பண்ணுறாங்களே என்ன செய்யணும் சும்மா டக்குன்னு எடுத்துடும் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கணுமே என்னடாப்பா இதுக்குள்ளால பூத்தி எடுக்குமா குறுக்காலே இதுக்குள்ளால எடுக்குவா குறுக்கால சரி இதுக்குள்ளே இன்னும் ரைட் அந்த இருக்குடாப்பா பாருடாடி எங்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொல்லி கோடுகளுக்கு குறையில்லை கோடுகள் வந்து கொண்டு தான் இருக்கும் ரைட் ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னு சொன்னால் இதோட டொக் வந்து நாங்கள் தான் வாங்கி எடுக்கணும் ஒரிஜினல் வந்து ஐஸ்டோர் என்ற இந்த கடையிலேயே வந்து இருக்குது 6500 சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து 6500 ஐஸ்டோரில் வந்து ஐஸ்டோரில் வந்து உங்களுக்கு வந்து தருவாங்க நாங்கள் இனி வேலைலாம் முடிச்சு இதை கவர் பண்ணிவிட்டு டெம்பர்டெல்லாம் ஒட்டிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு இந்த வீடியோ வந்து முடிப்போம்னே கடனை பார்த்து கொண்டு இருக்குங்க பெண் இருக்குது நம்ம ஃபோன் என்னது வாங்கினு கேட்டால் பெண்ணுக்கு தான் வாங்கினேன் இந்த இருக்கு பெண் ரைட் டெம்பர் ஃப்ரீ அப்படி தரேன் கேஸ் பாப்போம் நீங்க எடுக்கிற கேஸ் எல்லாம் ஃப்ரீ மாதிரி என்ன ஃபோனே ஃப்ரீயாக இருந்துரு ஒரு கண்ணாடி மாதிரி தகன்னு இருக்குன்னு அப்படியா பென்ஸ் ரூயோ நீ காய்கிற விலங்கு அவமானப்படுத்துவான் வீடியோஸ் எல்லாம் போட்டு விட்டு நம்ம கதைக்கிறதுக்கு மட்டும் ஆனா உண்மையா வேற லெவல்ல இருக்கு மச்சான் ஃபோன் வேற லெவல்ல இருக்கா சூப்பரா இருக்கு டேடி நோட்டிட்டீங்களா போட்டு விட்டுட்றா போட போய் கிசுக்கண்டு இருந்து டெம்பர்டனே என்ன இனி ஒரு கொஞ்ச நாளைக்கு
ஃபோனில் இந்த டஸ்ட் படாமல் இந்த ஃபோனை வந்து இந்த தண்ணி படாமல் இந்த ஒரு மாசத்துக்கு இந்த ஃபோனில் இந்த பொக்கெட்டுக்குள்ளே வைக்கக்குள்ளேயும் ஃபோனில் இந்த பொக்கெட்டுக்குள்ளே வந்து வைக்கக்குள்ளேயும் இந்த வடிவா கீறு விடாமல் இப்படி காலை இப்படி பைக்கில் எடுத்து வைக்கக்குள்ள கூட பார்த்து ஒவ்வொரு விஷயம் செய்வோம்னே. அதுக்கு பிறகு இப்படி வீட்டு வருவோம் வேலையை முடிய கடைசி வரைக்கும் எறிய மாட்டேன் தெரிய மாட்டேன் கஷ்டப்பட்டு வாங்கினது தான் தெரியும் அது யாரும் மேனே. முதல்ல அப்பா வேண்டி தரக்குள்ள இப்ப கொண்டு உண்மையாதான் அதுக்கு கீழே ஒரு துணி ஒன்று வச்சு அப்படிதான் வைக்கிறேன். நீ துடைப்பாண்டா காலி போட்டு வைக்காம அடிச்சு இது 3 கேமராக்கும் டெம்பர் இருக்கா? அது ஒட்டுனே நல்ல மில்லனே. நான் வீடியோ எடுக்கிறதுக்காக எடுக்கிற நீங்க ஃபோன் நீங்க அதுக்கெல்லாம் யூஸ் பண்றதுக்கு எடுக்கிற நீங்க அதுக்கு வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்காதுண்ணே. ஆனா பேக் இருக்கானா பின்னுக்கு டெம்பர் பின் ஃபுல்லா இது ஸ்டிக்கர் தான் வருது. ஸ்டிக்கர் தான் இது கிளாஸ் இல்லையே. இல்ல இது டைட்டானியம். இது கிளாஸ் ஸ்டிக்கர் என்னது ஒட்டி கவர் இது ரிங் என்ன ப்ரோட்டோ போடுறீங்களா இல்ல ரிங் தேவைதானே. அவன் உடஞ்சா பூசு மாத்துவான் ப்ரோ. உங்களுக்கு தெரியும் அவன் உடஞ்சா அடுத்த ஃபோன் பண்ணுவான் S26 ல அடுத்த வருஷம் தான் ஒரு நெக்ஸ்ட் இயர் சாட் ஜிபிடி கேட்டேன். என்னண்டு நெக்ஸ்ட் இயர் S26 ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கவரோடு தந்திக்கின்ற உதவியாக இருக்கும். எக்ஸ்பென்சிவ்ன்றதுக்குள்ளே என்னண்டானா இப்படி தான் விஷயம் சரியா. என்னன்னு சொன்னால் நான் வந்துன்னா காசு தான் எடுத்துகிட்டு வந்தேன், நான் வீட்டு உறுதி எடுத்துகிட்டு வரல. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்து வாங்கல. டிரான்ஸ்பரண்ட் வேண்டறனாலடா டிரான்ஸ்பரண்ட் ஃபோன்ட வடிவு தெரியும். ஆனா எனக்கு என்ன பிரச்சனைடா அந்த 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 விளிம்பு இருக்கு தானே அதுல வந்துடா அந்த மண் டஸ்ட் மண் வந்து வரல. உண்ட ஃபோன்ட கவரை காட்டி அதுல இருக்கா பின்னுக்கு ஃபுல்லா இது டஸ்ட் ஆயிருக்கு. என்ன ஃபோன்ல பின்னுக்கு அதான் இது போட்டா இப்படி இருக்கும். இந்த கவருக்கு இது ஒரு லெதர் டைப்ல வர அவங்க காட்டுற கவர் நல்லா இருக்கு. அது நல்லா இருக்குண்ணே. அது லெதரா? லெதர் இல்ல கேஸ் லெதர் மாதிரி ஒரு கேஸ். இப்போ அடுத்த விஷயம், இவ்வளோ பெரிய ஃபோன் வாங்கிட்டு இப்போ கவர் வாங்குறதுக்கு இவ்வளோ நேரம் போகுது. எவ்வளோ கவரை தூக்கி போட்டுட்டுறேனே. இல்லை இது வீட்டை மேசை போட்டு பாருங்க. அது நல்லா இருக்கும்ண்ணா. அது இதாகிரும்ண்ணா ஃபேடாகும். அடுத்து அந்த டஸ்ட் வந்துடும். அதுதானே பிரச்சனை, வடிவா இருக்கும். இதை போடுங்க. இது பிளாஸ்டிக்கா? காட்டுங்க. இது லெதர். இது லெதர் இதுவும் வடிவா இருக்கு. இது போட்டு இது லெதர். அது ஆனா இந்த ரெசின் ஒரு இது அடிக்குது இல்ல. ரெசின் டைப் பண்ண உள்ள போய் ஓகே வருது. பாரு கைக்கு கிரிப் ஆகி இந்த இப்படி வந்துரு. ಈ ಕ್ಯಾಮೆರಾ ರಿಂಗ್ போடுறது இல்ல நான் ப்ரொடெக்ட் பண்ணி வரேன். ஆமத்திராஜ் இதை பார்க்க முடியாது இருக்கு. எனக்கு என்ன இப்போ என்ன செய்கிறேன், எல்லாத்தையும் பார்க்க ஆசையாக இருக்குது. ஏதாவது உண்டதான் வாங்கலாமே. இது நல்லா இருக்கு. நாலஞ்சா இது வழியாக இருக்குண்ணே. இதை விட வெறும் நீ காட்டாங்கண்ணா. இது நல்லா இருக்கு. வெளியில் இந்த எடுத்து ஃபைனல் இது எவ்வளோ பிரதர்? 2800. 2800 உங்களுக்கு எவ்வளோ தானே? 3000 ரூபா போகுது. இது கேமரா சேஃப்டி உங்களுக்கு. ரைட் சரி. உங்களுக்கு ப்ரொடெக்ட் ஆயிடும். கேமரா பம்புக்கு வெளியில இருக்கு தானே இது. கேமரா பம்புக்கு வெளியில இருக்கிற கீழ வைக்கக்குள்ள கீறுபட சான்ஸ் இல்ல. இது போட்டா கேமரா இது இல்ல. ஆனா இதுவும் வெளியில தான் இருக்கு. ஆனா இது கொஞ்சம் கூட சேஃப். கீழ வச்சா படாது. கீழ வச்சா படாது. ரைட் ஓகே. ரைட் அப்ப அவ்வளவு இல்ல. அந்த எஸ்பென் எடுக்கிறது ஓட்ட அடிக்காம வருது. ஓ இதுக்கு ரைட். பெண்டா முக்கியம். படங்கறணும். நீட்டு சாந்தர போன் வந்து கீறான்டா. சரியா
இதுக்குள்ள டஸ்ட் போகுமா? சரி போகாது போகாதுன்றா. ட்ரெஸ் போனா தூசி கட்டலாம் பிரதர், அது பிரச்சனை இல்லை, நான் தட்டிட்டேன். ஒன்றை சைடு கீறு பட்டிருக்கா? இல்ல இல்ல ஒரு கீறு இல்லை நான் இன்னும் பயப்படுறேன்டா. இங்கே வரேன், இங்கே வரேன், இந்த ஃபோனு இங்கே வரேன். இப்படி கீறு படாது, இது லோக்கல் ஜாமான் ப்ரோ. இப்படி கீறு விடுறேன். ரெட் எடிஷன்லாம் மனுஷன் எடுப்பானா அவர்? ரெட் எடிஷன்லாம் மனுஷன் வந்து எடுப்பானா? சரி, அப்போ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் இதுக்குரிய கவரும் வந்து வாங்கிட்டேன். இந்த கவர் வந்து நல்லா இருக்கான்னு சொல்லி பாருங்கள். நல்லா இருக்குன்னு சொன்னால் கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இதை வந்து அப்படியே வச்சுட்டு அடுத்த விஷயம், இந்த ஃபோனுக்கு வந்து டொக் வந்து எடுக்கணும். ரைட், இப்போ டொக்குக்கு எவ்வளோ நேரம் போக தெரியல. டொக் எடுத்துட்டோம்னு சொன்ன விஷயம் முடிஞ்சு. எப்படி இருக்கேன் நான்? வழியாக இருக்கேண்ணா? ஹாய், ஹலோ, நான் தான் உங்கள் பேட்டி பாய்ஸ் கேட்கிறேன். S25 அல்ட்ரால இருந்து காய்க்கிறேன். இந்த பக்கம் பேட்டி பாய், அந்த பக்கம் கிருஷ்ணாவா? அதான் என்னடா வைத்திரன், சில நன்றி கடன்ல நான் எப்பயும் வந்து மறக்கிறேன். டைப் சி சார்ஜர் ஐபோன் நாங்க டைப் சிக்கு மாறிட்டோம். 15 ml டைப் சி. அது பெரிய கேஸ் கொடுத்துல மாறணும். ஓ, அமெரிக்காவுல பெரிய கேஸா? பெரிய கேஸ் ஆகி கட்டாயம் மாத்தணும். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு எல்லாருக்கும் எடுக்க எழுது லைட்டிங் இருக்கிறதால பெரிய பிரச்சனை. அதனால ஃபுல்லா மாத்தி விட்டுட்டாங்க. ஹாய், சந்தோஷம். அந்த முன்னுக்கு அந்த இன்ட்ரோக்கு போடணும் தானே? சரியா? இன்ட்ரோ இல்ல இல்ல இன்ட்ரோ சரி, இதப்ப எனக்கு தான் கிஃப்ட் பண்ண போறா. அப்ப அதுதான் வேண்டா. என்ன மனுஷன்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு உணவு கிஃப்ட் பண்ண போறேன்றா? அதுக்கு தானே வேண்டா. ஃபோன் வாங்க வந்தது நான். சரியா? என்னோட ரெட்டி வந்திருக்கு காலையில். இந்த ஃபோனை தூக்கிட்டு போறது. ஃபோனை தூக்கிட்டு போறது. ஹாஜியார்லாம் என்ன? ஹாஜியார்ல சாப்பாடு. வீட்டை வெளிக்கிறேன்னு சொல்றான். புது உடுப்பு நான் போட்டுட்டு வெளிக்கிட்டு வரேன்டா. ஃபோன் வாங்க போறான். ஹாஜியார்ல சாப்பாடு. ஹாஜியார்ல என்ன எப்படி கேட்குறா? இருக்கிற காசு எல்லாம் நான் வாங்கிட்டு இப்போ நீங்க தான் சேர்ந்து எனக்கு பாட்டி வைக்கணும். இவர் பாட்டி வைக்காம அப்படி போனாண்டா. நேற்று ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டு 50. அப்போ ஏற்கனவே போட்ட 50 3 லட்சம். இன்னும் எவ்வளோ வரணும்? பில்லை போடுங்கண்ணா. அது 3 லட்சம் தந்துருக்கண்ணா. பில்லை போடணும். இந்த சின்ன சின்ன விஷயம் டொக் வந்துட்டு இதுக்கு எவ்வளோ? 6500. இது வந்து நல்ல மன. அது இது எத்தனை நிமிஷத்துக்குள்ள அந்த சார்ஜரும்? அதாவது எத்தனை வெர்ஷன் இருக்கானா? அதான் 40 வெர்ஷன். ஃபாஸ்ட் சார்ஜர். பாருங்க, நாங்க வேணும் Redmi Note 14 Proல 45 வருஷங்களுக்கு தராங்க. 70,000 ரூபாய்க்கு ஒரு 68,000 ரூபாய் ஃபோன்ல. இங்கே வர்றது சரியா? இது மட்டும் போறியா இருக்கு லென்ஸ். அடுத்த விஷயம், அண்ணா பட்ஸ் என்ன விலை போகுது? அப்படியா? ஏர்போர்ட்ஸ் எவ்வளோண்ணா போகுது? இதுக்கு என்னதுக்கு ஏர்போர்ட்? ஏர்போர்ட் பட்ஸ் 3 Pro தான் உங்களுக்கு நல்லா இருக்கு. ஆப்பர்ச்சுன் பாவிக்கலாம் பட்ஸ் பண்ணல. செகண்ட் ஒன்றும் இல்லைண்ணே பட்ஸில் வராதுண்ணே. இது என்னடாப்பா சிபிடி அந்த இது மாதிரி இருக்குடாப்பா. ஃபியூஸ் அந்த எடுப்போம். இங்கே எது இதா? கேபிளும் சார்ஜருமா பிரதர்? சார்ஜர் மட்டுமா? டொக் மட்டும்? டொக் மட்டும் தான் வருது. அண்ணா அது டொக்குக்கு வாரண்டி இதுவும் இருக்கா? கேபிள் ஃபோனோட வருது தானே? கேபிளோட சரி, சார்ஜ் ஆகுது. ஓகே, 100 விதம் சார்ஜ். சார்ஜருக்கு வாரண்டி இருக்கா? 6 மாதம் வாரண்டி இருக்குது. அதனால நம்ம பயப்பட தேவையில்ல. அடுத்த விஷயம், ஃபோனுக்கும் எத்தனை இயர் வாரண்டி? 1 இயர் வாரண்டி. அதுவும் பயப்பட தேவையில்ல. இதுக்கு சிம் வந்து சிம்மாடா? என்னடா இந்த ஃபோனுக்கு நடந்தது? நல்ல வேலை இருந்த ஃபோன்.
புது ஃபோன் வாங்கின உடனே வேலையும் இது இல்லை இதுக்கு விலகிட்டு போல இருக்கு. இல்ல அதுக்கு விளங்கிட்டு இவன் புதுசா ஒன்று வேண்டிட்டான் 3 லட்சம் ரூபாய்க்கு. நம்மள எரிய போறாண்டு விளங்கிட்டான் சம்பவம் பண்ணுது. வேலை செய்யுது இல்லை. 3 லட்சம் ரூபா கொடுத்தாச்சு. 33,200. இன்னும் எவ்வளோ வரணும் விலை? 1,200. 1,200. அது உங்களோட அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இந்த வீடியோ முடிக்க போகிற தருணத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த அறைக்கு. அண்ணா வாரண்டி இதோடய இருக்கா? அந்த பில்லோடய இருக்கா? இதான் வாரண்டி. ரைட், இதுதான் வாரண்டியா? இந்த ரிவ்யூ வீடியோ வந்து யூதி வ்ளாக்ஸ் சேனல்ல வரும். சொல்லு. ரிவ்யூ வீடியோ வந்து யூதி வ்ளாக்ஸ் சேனலில் வந்து போடுவான். வ்ளாக்ஸில் வந்து போடுவான். அதையும் பார்த்து சின்ன சப்போர்ட் பண்ணுவான் நீங்கண்ணே பிள்ளைகளுக்கு. ஏன் அழகா என்ன ஒரு பாக்ஸில் வந்து போட்டு என்ன அவங்களோட பாக்ஸில் போட்டு எல்லாமே வேறு லெவலாக இருக்குது. இதில் சார்ஜர் இருக்கு, கேபிள் எல்லாம் உள்ளுக்குள்ளே தானே என்னண்ணா? ஓ சரி, ஓகே. வடிவா இருக்கு, அழகான பாக்ஸ். போவோமா? கடைசியாக வாங்கிட்டேன். ஓகே வந்து விட்டுருக்கேன். நாங்கள் தான் ரைட் கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்கிற ஃபோனை வந்து வாங்கிட்டேன். நான் வந்து ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன் இந்த ஃபோன் வந்து வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் பட்டு நான் இந்த ஃபோன் வந்து எவ்வளோ நாட்கள் வந்து வாங்கணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக காசில் சேர்த்து நான் சொல்லி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அதன்படியே வந்து இன்றைக்கு வந்து ஒரு சக்ஸஸ், ஒரு சந்தோஷமான நாள். இந்த சந்தோஷமான நாளில் இந்த சந்தோஷத்தை உங்கள்கிட்ட வந்து நான் சொல்கிறதில்ல மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த வீடியோ பார்த்து நீங்களும் சரியாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க நினைக்கிறேன். இந்த ஸ்டார்டிங் வீடியோ நிறைய பேர் பார்த்து கவலைப்படாதீங்க தம்பி, உங்களுக்கு நிச்சயமாகவே வந்து ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும். உங்களோட யூடியூப்புக்கு வந்து நல்ல ஒரு பேர் கிடைக்கும். நீங்கள் ஆசைப்படுற எல்லா சாமானும் வந்து மிக கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி நிறைய பேர் வந்து எனக்கு மோட்டிவேஷன் பண்ணியிருந்தீங்க. அதன்படி வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து வாங்கியிருக்கிறேன். இனி அடுத்தடுத்த கட்டங்கள் வந்து முன்னேறி கொண்டு போவோம். நல்ல நல்ல வீடியோக்களை வந்து உங்கள்கிட்ட வந்து இனி வந்து தருவேன். இதுவரைக்கும் வந்து இந்த வீடியோ ஃபுல் டைமாக வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஃபுல்லாகவே வந்து இந்த வீடியோ பார்க்குறார்கள். அடுத்து வந்து நான்லாம் இப்போ வந்து வீடியோ போடணும்னு சொன்னால் நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறீங்கண்ணே, என்ன வீடியோ போடல தம்பி, எதுவும் வருத்தமா, என்ன காரணம்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ உங்களுடைய பாசம், உங்களுடைய அன்புக்காக நான் தேங்க்யூ சொல்லி கொண்டு இந்த வீடியோ யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிக்கிற தருணத்துக்கு வந்துட்டோம். பாய் பாய் பாய். உங்களிடம் வந்து விடைபெற்று செல்கின்றேன். நன்றி காய்ஸ்.